மன அழுத்தம் அப்படிங்கிறது இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இதை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு சரி பண்ணிட்டோம்னா பெரிய பிரச்சனை நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு தனக்கு மன அழுத்தம் இருக்குதா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்கான சில சிம்டம்ஸ், முதல் ஃபிசிக்கலியான சிம்டம்ஸ். ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்குது இதே மாதிரியே சொல்லுவாங்க. அடிக்கடி தலைவலி உண்டாகும். அப்புறம் நிரந்தரமாக வயிறு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வயிறு சாப்பிட்டா ஒத்துக்காது, இது சாப்பிட்டா ஒத்துக்காது, ஏதோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி படபடப்பு, பயம், ஒரு துடிச்சிட்டே இருக்கும், இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு பசிக்கவே செய்யாது, சில பேருக்கு ரொம்ப பசிக்கும். அதே மாதிரி தூக்கத்துலேயும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கும், தூங்க மாட்டாங்க, சரியாக தூங்க மாட்டாங்க. இதெல்லாம் ஃபிசிக்கலியான சிம்டம்ஸாக இருக்கும். மென்டலியான சிம்டம்ஸ், ரொம்ப எரிச்சல் படுவாங்க, அதிகமான கோபம் இருக்கும், சம்மந்தம் இல்லாமல் கோவப்படுவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு சாரின்னு சொல்லுவாங்க. தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரியே உணர்வாங்க, தான் தனியாக இருக்கிறோம் அந்த மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு முடிவெடுக்கல ரொம்ப குழப்பம் அடைவாங்க, செய்கிறதா வேண்டாமா, எக்கச்சக்கமான குழப்பம் இருக்கும். அது மாதிரி ஒரு விஷயத்தை கவனிக்கிறதையும் அவங்க ரொம்ப தடுமாறுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அவங்க தியானம், மூச்சு பயிற்சி, இசையை ரசிக்கிறது, இயற்கையை ரசிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி தன்னை அந்தலேருந்து காப்பாற்றிக்க ட்ரை பண்ணணும். இதெல்லாம் செஞ்சும் மன அழுத்தம் குறையலைன்னா ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க.